ஒரு ஆற்றங்கரையில் பெரிய மாம்பழ மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு புத்திசாலி குரங்கு வாழ்ந்தது. மரத்தில் தினமும் பழுத்த மாம்பழங்கள் விழும். குரங்கு அவற்றை சாப்பிட்டு மகிழ்ந்து இருந்தது. ஒரு ஆற்றங்கரையில் பெரிய மாம்பழ மரம் இருந்தது. ஒருநாள் ஆற்றில் இருந்த முதலை கரைக்கு வந்தது. குரங்கு அதைக் கண்டு இரக்கம் கொண்டு, நண்பா, பசி இருந்தால் மாம்பழம் சாப்பிடுங்கள் என்று சில மாம்பழங்களை கொடுத்தது. முதலை அவற்றை ருசியாகச் சாப்பிட்டது. அன்றிலிருந்து அது தினமும் மாம்பழம் சாப்பிட வந்தது. இருவருக்கும் நல்ல நட்பு ஏற்பட்டது. ஆனால் முதலை மனைவி இதைக் கண்டு பொறாமைப்பட்டாள். அவன் தினமும் இனிப்பு மாம்பழம் சாப்பிடுறான். அவன் இதயம் இன்னும் இனிப்பாக இருக்கும். அதை கொண்டு வா என்று முதலைக்கு சொன்னாள். முதலை குழம்பியும், மனைவியே ஏமாற்றாமல் குரங்கை கூப்பிட்டு, நண்பா, நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வா என்று அழைத்தது. குரங்கு மகிழ்ச்சியுடன் முதலை முதுகில் ஏறியது. ஆனால் ஆற்றின் நடுவில் முதலை உண்மையே சொன்னது. என் மனைவி உன் இதயத்தை சாப்பிடணும். அதனால்தான் அழைச்சேன். புத்திசாலித்தனமான குரங்கு உடனே, அட, நான் என் இதயத்தை மரத்தில்தான் விட்டு வந்துட்டேன். என்னை முதலில் கரைக்கு கூட்டிக் கொண்டு போ என்று கூறியது. முட்டாள் முதலை அதை நம்பி குரங்கை கரைக்கு கொண்டு வந்தது. கரை அடைந்தவுடன் குரங்கு வேகமாக மரத்தில் ஏறி, முதலையே, நட்பைத் துரோகம் செய்யாதே. புத்தி இல்லாம இருந்தாதான் நஷ்டம் என்று சொல்லி தன்னைக் காப்பாற்றிக் கொண்டது. முதலை வெட்கப்பட்டு நீரில் மூழ்கிப் போனது. கதையின் நெறிமுறை: ஆபத்தில் புத்திசாலித்தனமாக சிந்தித்தால் எதையும் சமாளிக்க முடியும்.